ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம இன்னைக்கு பிரண்டை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பிரண்டை எடுத்து வச்சுருக்குறேங்க. உரித்து இந்த மாதிரி எடுத்து இப்படி உரிச்சுக்கலாம். இப்படி உரிச்சோம்னா நார் வந்துடும். இந்த மாதிரி தான் உரித்து சுத்தம் பண்ணிக்கணும். ரொம்ப முத்தலாம் இருந்தால் போடாதீங்க, பிஞ்சாக இருக்கிறத போடாது. இந்த நாரெல்லாம் இந்த மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா எல்லா பக்கம் நார் நல்லா வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெய் அதுக்கு உரித்து எடுக்கும்போது கைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க, தேங்காய் தொடச்சிக்கோங்க. இல்லைன்னா கை வந்து பிப்பாகும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது போயிடும். இதுக்கு தேவையான பொருள் வந்துங்க, பிரண்டை 2 ஸ்பூன் உளுந்து, புளி, இஞ்சி, வரமிளகா ஒரு 5-6 மிளகாய்ங்க, பூண்டு ஒரு 5-6 பல், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயங்க, ஒரு கொஞ்சமாக தேங்காய், கருகாப்பந்தழை, உப்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். நான் எப்படி வதக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. உளுந்து பருப்பு வறுக்கிறேங்க. 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உளுந்து வறுவிட்டுடுச்சுங்க. இது கூடவே நான் மிளகாய் போடுறேன், 5-6 மிளகாய் போடுறேங்க. மிளகாய் நல்லா வணங்குது. இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் 5-6, பூண்டுங்க, அதையும் கூட போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே வந்து கருகாப்பில் ஒரு 2 கொத்து போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. இது கூட தேங்காய் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கலாங்க. அடுத்தது பிரண்டையை வறுத்துக்கலாம். இப்படி நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. நீங்கள் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. இது கூட வந்துங்க நான் எல்லா பருப்பு, பூண்டு, மிளகாய் எல்லாம் வணக்கிட்டேன். இது கூட வந்துங்க இஞ்சி ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்புங்க. இதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நான் காட்டுறேன். அரைச்சாச்சுங்க. நீ இந்த சட்னி வந்து இப்படி கெட்டியாகவே வச்சுக்கலாம், சாப்பாட்டுகளில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.